நான் பதில் சொல்றேன். எனக்கு புரிஞ்சிருச்சு, உங்களோட கொஸ்டின் என்னங்கிறது புரிஞ்சிருச்சு. இப்ப ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்ப நீங்க யாராவது உங்களுக்கு கீழ சேர்த்தணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க வெஸ்டேஜ்ல சேர்ந்திருக்கிறீங்க. ஏன்னா இது வந்து ரொம்ப ரொம்ப பேசிக் தான். பட் ஆனா உங்களுக்கு இந்த விஷயம் தெரியல. பட் புதுசா ரீசென்ட்டா நெறைய பேர் இந்த பிசினஸ்ல சேர்ந்திருப்பீங்க. அவங்க எல்லாத்துக்கும் நான் சொல்றேன். இல்ல உங்க டீம்ல உங்களுக்கு கீழ சேர்றவங்களுக்கு இத தெளிவா சொல்லுங்க. ஒருத்தர் உங்களுக்கு கீழ சேர்ந்துட்டாங்க, இல்ல புதுசா சேர்ந்திருக்காங்கன்னா, நீங்க என்னதான் சொன்னாலும் அவங்க போய் சொல்றதுக்கு தான் பார்ப்பாங்க. 1க்கு 2 டைம் சொல்லணும். இல்ல 3 டைம் சொல்லுங்க. வேற வேற ஆங்கிள்ல. வேற வேற சினாரியோல அவங்களுக்கு இந்த விஷயத்த மட்டும் ரொம்ப ரொம்ப அழுத்தமா சொல்லணும். அப்பதான் உங்களால உள்ள சேர்றவங்கள நிறுத்தவே முடியும். நம்ம ரீட்டெயின் பண்றதுல ஒரு பெரிய பெரிய ஒரு முக்கியமான காரணம். ரீட்டெயின் ஆகாம போறவங்கள்ல பாதிக்கு பாதி பேர். பாதி பேர் வந்து பிசினஸ் புரிஞ்சிருப்பாங்க. என்னால டீம்ம டெவலப் பண்ண முடியல. எனக்கு ஆளுங்க சேர மாட்டேங்கிறாங்க, இல்ல வரமாட்டேங்கிறாங்க. ஆ எனக்கு டீம் டெவலப் ஆக மாட்டேங்குது, நிக்க மாட்டேங்குது. பிசினஸ புரிஞ்சுக்குவாங்க. ஆனா எதிர்பார்த்த மாரி வரலையேன்னு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் விட்டுட்டு போறவங்க ஒரு பக்கம் இருந்தா, இன்னொரு பக்கம் சேர்ந்த உடனேயுமே எல்டிபியே பார்க்க வைக்க மாட்டாங்க. அவங்களே போய் வெஸ்டேஜ் ப்ராடக்ட் பிசினஸ்ன்னு அது மாரி ஒரு மீட்டிங் பார்த்தேன். நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்க சேருங்க. உடனே அவங்க கேட்பாங்க. "நீ எவ்வளவு சம்பாரிக்கிற?" "இல்ல, இல்ல நான் சம்பாரிக்கல. என் அப்ளைன் சம்பாரிச்சிருக்காங்க. நெறைய பேர் இங்க கார் வாங்கியிருக்காங்க. லேக்ஸ் அண்ட் லேக்ஸ்ல சம்பாரிச்சுட்டு இருக்காங்க." "இல்ல, இல்ல, இல்ல. ஆகாது, ஆகாது. வேணாம், வேணாம், வேணாம்." அப்ப என்ன பண்ணணும்? திருடனுக்கு தேள் கொட்டுன மாரி வெஸ்டேஜ்ல நம்ம ஜாயின் பண்ணிட்டு, அப்படியே கப்பு சுப்புன்னு இருக்கணும். வாயே தொறக்கக்கூடாது. வெஸ்டேஜ்ங்கிற வேர்டுங்கிறது ஒரு சீக்ரெட் மாரி. நல்லா கேட்டுக்கோங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. வெஸ்டேஜ் அப்படிங்கிறது ஒரு சீக்ரெட். ரகசியத்த வெளிய சொல்லுவீங்களா? வெஸ்டேஜ்ங்கிறதே ரகசியங்க. அந்த வெஸ்டேஜ் அப்படிங்கிற வார்த்தைய நீங்க வெளியவே சொல்லக்கூடாதுங்க. வெஸ்டேஜ்ங்கிறதே ரகசியம். வெஸ்டேஜ்ல நம்ம அந்த பேர வெளியவே சொல்லக்கூடாது. அதான் ரகசியமே. ரகசியம் உங்களுக்கு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. வெஸ்டேஜ் அப்படிங்கிறது ஒரு ரகசியம். அந்த ரகசியத்த நீங்க வெளியவே சொல்லக்கூடாது. வெஸ்டேஜ்ல சக்சஸ் பண்ணவங்க எல்லாருமே இந்த ரகசியத்த சொல்லல. அதுதான் அவங்க சக்சஸ் பண்ணதுக்கான ரகசியமே. அந்த ரகசியத்த நீங்க சொன்னீங்க அப்டின்னா, நீங்க சக்சஸ் பண்ண முடியாது. ஏன்னா சக்சஸ் பண்ணவங்க எல்லாருமே அந்த ரகசியத்த ரகசியமா வச்சிருந்தாங்க. ரகசியத்த ரகசியமா வைக்கிறவங்க தானே அந்த ர அ சக்சஸ் பண்ண முடியும். ரகசியங்கிறதே ரகசியமா வச்சுக்கிறதுக்கு தான். அப்படி ரகசியத்த ரகசியமா வச்சவங்களால தான் வந்து அ அந்த இடத்துல வந்து அவங்க சரியா பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். ஆனா ரகசியத்த நீங்க போட்டு உடைச்சிட்டீங்கன்னா, ரகசியத்த மெயின்டெயின் பண்ண முடியாதவங்கன்னு தானே அர்த்தம். ரகசியத்த நீங்க வச்சுக்க மாட்டேங்கிறீங்கன்னு அர்த்தம். அப்புறம் நீங்க எப்படி சக்சஸ் பண்ணுவீங்க? வெஸ்டேஜ்ல ஜாயின் பண்ணதே யார்ட்டயும் சொல்லக்கூடாது. வெஸ்டேஜ்ங்கிறதே ஒரு மிகப்பெரிய ரகசியம். அப்ப வெஸ்டேஜ சுத்தி என்னென்னலாம் இருக்கு? வெஸ்டேஜ்ங்கிறது என்ன? ப்ராடக்ட் வாங்கணும், நெட்வொர்க் மார்க்கெட்டிங், டைரக்ட் செல்லிங், எம்எல்எம், இங்க கார் வாங்கியிருக்காங்க, வீடு வாங்கியிருக்காங்க. ஆள மட்டும் சேர்த்தனா போதும். பொருள மட்டும் வாங்குனா போதும். மீட்டிங்க மட்டும் பார்த்தீங்கன்னா போதும். மீட்டிங்க மட்டும் பார்க்க வச்சீங்கன்னா போதும். நீங்க மீட்டிங்க மட்டும் பாருங்க. அங்க எத்தன பேர் எப்படி பேசுவாங்கன்னு பாருங்க. அங்க நெறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. எதுவுமே மூச்சே விடக்கூடாது. பிளான் போடணும். ஒவ்வொருத்தருக்கும் பிளான் போடணும். உங்க வீட்டு பக்கத்துல ஒருத்தவங்க லேடீஸ் இருக்காங்களா? ஜஸ்ட் வீட்டுக்கு வாங்க. ஒரு முக்கியமான விஷயம் இருக்குன்னு சொல்லி, ஆ உட்கார வச்சு ஜஸ்ட் பாருங்களேன். ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்ட்டா 7 மணிக்கு அவங்கள வர வச்சு, மீட்டிங் உங்க ஃபோன்லயே கனெக்ட் பண்ணி கப்புன்னு உட்கார வச்சு எதுவுமே பேச விடாதீங்க. ஒரு நிமிஷம் பாருங்க. ஒரு 1 ஹவர் கம்முன்னு உட்காந்து பாருங்க. இல்ல 1 ஹவர் நீங்க வந்து இங்க வாங்க ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. ஒரு 1 ஹவர் ஆகும். வீட்ல எல்லாம் சொல்லிட்டு வந்துருங்கன்னு சொல்லிருங்க. அப்படி நீங்க வந்து பேசி ஒரு 10 பேத்த உங்களால ஐடி போட முடியாதா? ஒரு 10 பேர உங்க வீட்டுக்கு வர வைக்க முடியாதா? இல்ல உங்க நீங்க அவங்க அவங்க இருக்கிற இடத்துக்கு நீங்க போக முடியாதா? யோசிச்சு பாருங்க. எப்படி நம்பளால நீங்க என்ன நெனைக்கிறீங்கன்னா, நெறைய பேர சேர்த்திரணும். அட் அ டைம்ல சேர்த்திரணும். எல்லாத்தையும் சேர்த்திரணும்னு நெனைக்கிறீங்களே தவிர, ஆனா ஒருத்தர சேர்த்தணும்னு பிளான் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஒருத்தர சேர்த்தணும், அடுத்து 2 பேத்த சேர்த்தணும், அடுத்து 3 பேத்த சேர்த்தணும்னு பிளான் ஒண்ணொன்னா பிளான் பண்ணி போங்க. அட் அ டைம்ல நம்ம 1000 பேத்த சேர்த்தணும், 100 பேத்த சேர்த்தணும், 200 பேர சேர்த்தணும்னு பிளான் பண்றவங்க தான் இப்படி ஃபெயில் ஆகுறீங்க. ஒண்ணும் இல்ல. பக்கத்து வீட்டுக்காரங்கள இப்ப ஒருத்தர சேர்த்தணும். அதுதான் டார்கெட் இப்போ நம்மளோட அடுத்த டார்கெட் இதுதான். அப்ப இவங்கள எப்படி நம்ம சேர்த்துறது? இப்ப நம்ம ஃப்ரெண்ட் இவர சேர்த்தணும். அடுத்து இவரு தான் டார்கெட். இவர எப்படி நம்ம கன்வின்ஸ் பண்றது? ரொம்ப யோசிச்சு பிளான் பண்ணி கரெக்ட்டா காய் நகர்த்தணும். அவர தட்டி தூக்கணும். இல்லையா முடியலையா? அவரு ஃபெயில் ஆயிட்டோமா? பரவால்ல. அடுத்த ஆள் யாருன்னு பார்க்கணும். அடுத்த ஆள தூக்கி நம்மளால ஒருத்தரையுமே சேர்த்த முடியலங்க. நமக்கு இது அப்படின்னு நம்மளே முடிவு பண்ணிட்டோம்னா, நம்ம எப்படி அப்புறம் இதுல சக்சஸ் பண்றது? யோசிச்சு பாருங்க. அதனால வந்து ஒண்ணும் இல்ல. ஒண்ணும் வந்து வருத்தப்படாதீங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா வந்து பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுங்க. இது ரிலேட்டடா உங்க லீடர்ஸ்ட்ட பேசுங்க. எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது உங்க லீடர்ஸ்ட்ட பேசுங்க.